மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களின் அனுமதியோடு 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கையை இந்த அவையில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம். நகரம், கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். இதில் சாலை வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. நகரம், கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள். கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன. தமிழ்நாட்டில் சுமார் 1,38,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன. ஊரக பகுதியில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்பொழுது நான் வெளியிட விரும்புகிறேன். ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்களின் நலனிற்கும் நேரடி தொடர்பு உள்ளது. சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது. அதன் மூலம் இடுபொருள் செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது. கல்வி, சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி உதவுகிறது. எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள், குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள், பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. அதன்படி 13/1/2023 அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி தற்போது வரை 8,120 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,596 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மற்றும் 425 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 9,324 கோடியே 49 லட்சம் ரூபாய். இதனை தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். வருகின்ற 2 ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன். எண்ணமும் ஒன்றுதான். இன்றைக்கு இந்த கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பார்வையின் கீழ், அவருடைய பரிந்துரையின் கீழ் அதை செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நானும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த அறிவிப்பை வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் அவை முன்னோர் அவர்கள். பொதுவா இந்த பணிக்கு தான் எம்எல்ஏ மேற்பார்வை வேணும்னு அல்ல. ஒவ்வொரு தொகுதியிலும் நடைபெறுகிற எல்லா வேலையும் போய் சூப்பர்வைசர் பண்ணுவதற்கு எம்எல்ஏவுக்கு அதிகாரம் உண்டு.
அதில் என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. ஆகையினால ஏதோ இந்த திட்டத்தில் மட்டும்தான் எம்எல்ஏக்களை கொடுக்கணும்னு கேட்கறதில்ல. எல்லா திட்டத்திலும் தொகுதியில் நடைபெறுவது செய்யறதுக்கு, மாவட்டத்தில் நடைபெறுகிற வேலைகளை பார்ப்பதற்கு எம்எல்ஏக்கு உரிமை உண்டு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இடதுமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்துச் செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் கட்டித்தருவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன். முதன்மை செயலாளர் அவர்களிடத்தில் முறையிட்டிருந்தேன். இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன். நான் அதை அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம், கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து 5 பேர் அங்கு உயிரோடு அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள், கதவடைப்புகள் போன்ற சாலை மறியல் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக மாண்புமிகு முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கட்டித்தருவதற்கு முன்வருவாரா பட்டாம்பாக்கம் அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். தடுப்பணை உடைஞ்சி 5 பேர் ஆட்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசா, அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தடுப்பணையில் எவ்வளவு தண்ணி நிற்கும், அதில் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆளை ஒன்றை கூட ஆட்சின்னு போகாது. ஆனால் 5 பேர் ஆட்சின்னு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் அப்படி சொன்னாதான் அந்த வெயிட்டா இருக்குன்றதுக்காக சொல்றீங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளித்தலை தொகுதி காவேரி கரையில் மருதூர் பகுதியிலே ஒரு கதவணை அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்ற தரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு எப்போது செயல்பாட்டுக்கு வரும்? அந்த பகுதியிலே ஒரு கதவணை அமைக்கும் பட்சத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குளித்தலை முசிறி பகுதியிலே நீராதாரம் பெருகும். ஆகவே முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்கின்ற குளித்தலை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி அந்த தொகுதி மக்களுடைய விவசாயிகளை நம்முடைய அமைச்சர்கள் காப்பாற்றுவார் என்பதை உங்களிடம் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மாண்புமிகு உறுப்பினர்கள் என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன், பெரிய கோரிக்கை தங்கள் தொகுதியிலே தடுப்பணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி அதை ரீசார்ஜ் செய்து விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் ஏன் குடிநீர் கூட பயன்படுத்துவதற்கு வகை செய்யும் என்ற எண்ணம் இருப்பதால் தான் எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நிலையிலிருந்து கூடுமான வரையில் இந்த தடுப்பணைகளை கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆகையினால முதலமைச்சரிடத்தில் இது பற்றி நான் பேச இருக்கிறேன். வேறு திட்டங்கள் எடுக்கப்படாவிட்டாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற அந்த தடுப்பணைகளையாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலுரையில் நிறைய அணைகள் தடுப்பணைகள் கட்டுவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நம்முடைய உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் பாலாறும் செய்யாறும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாலாற்றின் குறுக்கே அவலூர் காலூர் பகுதியிலே, அதை போலவே செய்யாற்றின் குறுக்கே ஒழுகரை பகுதியில தடுப்பணைகள் கட்ட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, முன்கேள்வி பதிலே இதுக்கு பொருந்தும். திருத்துறைப்பூண்டிக்கு பல பெருமைகள் இருக்கிறது. அந்த பெருமையில் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை எங்கள் தொகுதியினுடைய மருமகனாக ஏற்றதே மிக பெருமை. திருத்துறைப்பூண்டி நகரத்திற்கு பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமைக்கு மகுடம் சூட்டுகிற வகையில் நீங்கள் சிப்காட் தொழிற்சாலை தொழிற்கூடத்தை திருத்துறைப்பூண்டிக்கு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, அதோடு சேர்த்து வேதாரண்யத்திலிருந்து அதிராம்பட்டினம் வரை கடற்களில் பிடிக்கிற மீன்களும் இறால்களும் பதப்படுத்துகிற தொழிற்கூடத்தை முத்துப்பேட்டையில் மையமாக வைத்து தொடங்கப்படுமா என்று தாங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்க கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளி இருக்கீங்க. இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. நல்ல வேளையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழிற்பேட்டை அமைத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். பேரவை முன்னோர் அவர்கள்.
இந்த துறை என்பது வருவாய் ஈட்டாத துறை. உண்மைதான். பல அமைச்சர்கள் இன்னைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இன்னைக்கு எங்க துறைக்கான எங்களுடைய துறை மேம்படுவதற்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஆமா, வருவாய் ஈட்டாத துறை தான். ஆனால் இதில் செய்கின்ற முதலீடு என்பது பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்வது போது மனித வளத்தின் மீது நீங்கள் செய்கின்ற முதலீடு, இது அறிவாற்றல் மீது செய்கின்ற மூலதனம். இதனுடைய வட்டி என்பது வளர்ச்சியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கார். அதை கண்டிப்பாக எங்களுடைய துறை சார்ந்து அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல 67க்கும் மேற்பட்டிருக்கின்ற திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு திட்டத்தையும் சொன்னோம்னா நமக்கு டைமே இருக்காது. இருந்தாலும் கடந்த ஆண்டுல முக்கியமாக முத்தாய்ப்பாக இருக்கின்றது நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பெயரில் இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நாம் மதுரையில் நாம் தொடங்கி வைத்திருக்கின்றோம். அதுல இன்றைக்கு காலை வரைக்கும் இதுவரைக்கும் வந்துட்டு போனவங்க அதை பயன்படுத்தியவருடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 9,65,000 பேர். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 2,670 பேர் அதை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் ஸ்ரீகாந்த் மகன், 2 கண்ணும் தெரியாத அந்த மாணவன் அங்கே போட்டித் தேர்வுக்காக அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தனியாக ஒரு தனியார் பேங்க் இன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஜிஎம் அவருக்கு வேலை கிடைத்திருக்கு என்று சொல்லும் பொழுது அவர் அதை பெருமையாக சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இந்த நூலகம் மட்டுமல்ல, இங்கே வேலை பார்ப்பவர் கூட எங்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது கண்ணீரிலேயே என்று அவர் கலங்க வேண்டாம், கண்ணாக கலைஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த தமிழ் நினைத்தால் போதும். இப்படி ஒவ்வொருவரும் போட்டித் தேர்வுக்கு என்று வரும்போது இன்றைக்கு அது மட்டுமல்ல, நூலகம் சார்ந்து இன்னைக்கு பல்வேறு நூலக கார்மிக பேர்ல ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம். எஸ்.ஆர். ரங்கநாதன் பேர்ல நாங்க நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி 446 ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற நூலகம் தேர்ட் கிரேடாக நீ கொண்டு வந்து இன்னைக்கு அவர்களுக்கான பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு மிகவும் உறுதியாக இருந்த நம்முடைய மாண்பு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒவ்வொன்றும் துறை சார்ந்து எங்களுடைய பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல்ல நீங்க உள்ள நுழையும் போது பார்த்தா BLA பாலா பெயிண்டிங் என்று சொல்றோம், பில்டிங் அஸ் லேர்னிங் எய்டுங்கிறோம். உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா அந்த வரைஞ்சிருக்கிற விதத்திலே பார்த்தீங்கன்னா ABCD இருக்குது, ஆனாவா இருக்கின்றது, கணக்கு வாய்ப்பாடு இருக்கின்றது. புத்தகத்தை நீங்க பையிலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு பிள்ளைகள் நுழையும் பொழுதுலேருந்தே அதை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மணற்கேணி என்கின்ற ஆப் மூலமாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு செய்முறை மூலமாக ஒரு டீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா 2D 3D டைமென்ஷன் மூலமா ஒரு தியரம் விளக்குறது எப்படி, ஒரு லாங் அது எப்படி செயல்படுகிறது, ஒரு ஸ்டெம் லேபுக்கு அடுத்தபடியாக இதை கொண்டு செல்கிற அந்த படியில் நாங்கள் ஈடுபட்டோம். இதை தொடங்கி வைத்தவர் யாருன்னு சொன்னா யுனைடெட் நேஷன்ஸ் UNO வந்திருக்கின்ற அதோடைய துணை பொதுச் செயலாளர் இப்ராஹிம் தாவோ என்பவர் தான். தாம்பரத்திலே நாங்கள் இதை தொடங்கி வைத்திருக்கிறோம். இப்படி அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற இன்னைக்கு மாங்குடியன் எல்லாம் பேசும்போது ஹைடெக் லேப் மேல்நிலை பள்ளிக்கு வேணுங்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில ஹைடெக் லேப் கொண்டு வந்துடும். இப்பொழுது முழுமையாக எல்லா மிடில் ஸ்கூல்லையும் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் தொகுதி வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் அயப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் மகளிருக்கான விடுதி கட்ட அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் மூலியமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதாவது இடம் தேர்வு செய்யப்பட்டு அளிக்கப்படின் நம்மளுடைய அரசின் மூலம், அதாவது பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் மூலம் பணிபுரியும் மகளிர் விடுதி அமைத்திட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயப்பாக்கம் ஊராட்சி என்பது ஏறக்குறைய 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியாகும். அது வில்லிவாக்கம் ஒன்றியத்தில் அதையோடு சேர்ந்து என்னுடைய தொகுதியிலே 3 ஊராட்சிகள் இருக்கிறது. வானகரம், அடையாளம் விட்டு அங்கே ஒரு மகளிர் விடுதி அரசின் சார்பிலே கட்டித்தருகிற பட்சத்தில் பெரும்பாலான வேலைக்கு செல்கிற மகளிர்கள் பயன்பெறுவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இடம் இருந்தால் கட்டித்தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இடம் சரியாக இருக்கிறது, தயவு செய்து கட்டித்தர வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சருடைய ஒரு முன்னெடுப்பின் மூலம் இந்த திட்டம் பெண்களுக்கு, ஒரு பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அமைத்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகம் எங்குமே நம்முடைய துறையின் மூலம் செயல்பட்டு வந்த விடுதிகள் அத்தனையுமே இந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தரமான முறையிலே நியாயமான விலையில் உணவு வழங்கப்பட்டு பயோமெட்ரிக் நுழைவு, கண்காணிப்பு கேமரா, 24 மணி நேரம் கண்காணிப்பு கேமரா, அதுபோல வைஃபை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், இணையதள முன்பதிவு, கொதிகலன், தினசரி அறை பராமரிப்பு, சலவை எந்திரம், அவர்களுக்கு வாகன நிறுத்துவமிடம், ஒரு கிச்சன் என்ற முறையிலே பெண்களுக்கு வசதியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல மாதம் வாடகைக்கு மட்டுமல்லாமல் அந்த போட்டித் தேர்வு எழுத வர்ற பெண்கள் கூட 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ கூட இந்த நம்முடைய அரசின் சார்பில் உள்ள இந்த விடுதியை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய பெருநகரங்களிலும் கூடுதலாக பணிபுரிய மகளிர் விடுதி அமைத்திட அனுமதி அளித்துள்ளார்கள். மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை அந்த இடம் தேர்வு செய்யப்படின் உடனடியாக அமைத்து தரப்படும்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டையில் இயங்கி வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. அங்கு தினமும் 400க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருகிறார்கள். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்காக 35 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் வாங்கப்பட்டு அந்த நிலமும் காலியாக இருக்கின்றது. அம்மாப்பேட்டை ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியம். அதை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கின்றது. அம்மாப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக விரிவாக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாபநாசத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை நானும் 2 முறை நேரில் போய் பார்த்திருக்கிறேன். அது அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று கருதுகிறேன். காரணம், மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது இன்னமும் 2-3 மருத்துவர் பணியிடங்கள் கூடுதலாக கிடைக்கும். எனவே இந்த ஆண்டு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் துணை கேள்வியில் சுருக்கமாக கேட்கவும். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதி தம்பிக்கோட்டை பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விதிகளுக்கு உட்பட்டு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர் புதிதாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்குவதற்கு முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான ஒதுக்கீடு ஒன்றிய அரசின் மூலம் கிடைக்கப்பெறின் நிச்சயம் மன்ற உறுப்பினரின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்ஜாம் புயல் வந்துச்சு. மிக்ஜாம் புயல் வரும்போது ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார். அவர் சுத்தி பார்த்தாங்க. அக்காக்கு தங்கச்சி அவர் ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு, நமக்கு நிறைய ரூபா கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சோம். ரைட், அது முடிஞ்சு போச்சு. பிறகு தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. சரி, பணம் வச்சிருக்க மந்திரி வர்றாங்க, நம்ம கொடுப்போம்னு நினைச்சோம். 2 பேர் கொடுக்கல. 2 பேர் நம்ம கேட்டது 37,907 கோடி ரூபா நம்ம கேட்டோம். அவங்க கொடுத்தது வெறும் 272 கோடி தான் கொடுத்தாங்க. இதுக்கு 2 பேர் நாங்களும் இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஓடினாங்க. பெரிய மந்திரி வந்திருக்காங்க, நமக்கு நிறைய ரூபா கிடைக்கும், விடக்கூடாதுன்னு சொல்லி ஓடினாங்க. ஓடி போய் பார்த்து ஒன்றும் நடக்கலை. ஆனால் நீங்க சொல்லணும், நீங்க இன்னொன்று எப்பயுமே இல்லாமல் வந்த விட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த வெப்பநிலை புதுசாக இருக்கு. வெப்ப அலை தாக்கம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தாக்கம் நமக்கு வந்ததில்லை. இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பத்திரிகை போக்குவரத்துல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தாக்கம் இருந்தது. அதையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பேரிடர் கொண்டு போயிடுறோம். இனிமேல் மழை பெஞ்சா எப்படி அதுக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பேரிடருக்கும் இந்த வெப்ப அலையும் பேரிடராக வச்சிடணும். வெப்ப அலை வரும்போது அதுக்கு வேண்டிய நம்ம நடவடிக்கைகளை நிச்சயமாக நம்ம எடுக்கிறோம். அறிவிப்புகள் இங்கே இருக்கின்றன. அந்த அறிவிப்புகளெல்லாம் வேகமாகவே வாசித்து விடுகிறேன். ரொம்ப 3 துறைக்கு சேர்த்து ஒரே புத்தகம் தான். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் புதிதாக அமைக்கப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் புதிதாக அமைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் உங்களுக்கு தான் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் புதிதாக அமைக்கப்படும். அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தற்போது இயங்கி வரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தை பிரித்து தனித்தனியாக ஒரு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் அமைக்கப்படும். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்காக போதைப்பொருள் மருந்துகள் மற்றும் மனமயக்க பொருட்கள் சட்டம் 1985 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென திருநெல்வேலியில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் ஒரு கூடுதல் நீதிமன்றம் அமைக்கப்படும்.
மதுரை மாவட்டம் மதுரையில் ஒரு கூடுதல் கன்னியாகுமரியிலே ஒரு குடும்ப நீதிமன்றம், மதுரை மாவட்டம் மதுரையில் ஒரு கூடுதல் குடும்ப நீதிமன்றம் அமைக்கப்படும். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் நுகர்பொருள் குற்றப்புலனாய்வு துறையால் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென சென்னையிலே ஒரு சிறப்பு பெருநகர நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும். 1981 ஆண்டில் மாற்றுரிமை ஆவண சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென செங்கல்பட்டிலே ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை ஆயம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் பயன்பாட்டுக்காக மின்கலத்தால் பேட்டரி இயங்கக்கூடிய 4 சக்கர வாகனங்கள் தலா 2 வீதம் 4 வாகனங்கள் ரூபாய் 27.72 லட்சம் செலவில் வாங்கப்படும். திருச்சிராப்பள்ளியில் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனம் அமைக்கப்படும். சிறைத்துறையில் தஞ்சாவூர் மாவட்டத்திலே புதிதாக மாவட்ட சிறைச்சாலை, திருமலை சமுத்திரத்திலே 500 சிறைவாசிகள் அனுமதிக்கும் வகையில் கட்டப்படும். புழல் மத்திய சிறை 2இல் கூடுதலாக 1000 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் கூடுதலாக புதிய கூடுதல் தளம் கட்டப்படும். 9 மத்திய சிறைகள் மற்றும் புழல், வேலூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய 3 பெண்கள் தனிச்சிறைகளில் காட்சி பலகைகளுடன் கூடிய பொது தகவல் அறிவிப்பு அமைப்பு நிறுவப்படும். 9 மத்திய சிறைகள், 5 பெண்கள் தனிச்சிறைகள், 14 மாவட்ட சிறைகள், பூவிருந்தவள்ளி தனிக்கிளை சிறை மற்றும் சிறைத்துறை தலைமையகம் ஆகிய இடங்களில் 160 காணொலி காட்சியமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். மத்திய சிறைகள், 5 பெண்கள் தனிச்சிறைகளில் குழந்தை நேய நேர்காணல் அறைகள் ஏற்படுத்தப்படும். அச்சு தொழில்நுட்பம், வேதியியல் தொழில்நுட்பம், தோல் தொழில்நுட்பம் மற்றும் நெசவு தொழில்நுட்பம் ஆகிய 4 சிறப்பு பயிலகங்களில் புதிதாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப 6 புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். டிப்ளமா கோர்சஸ் 4 புதுசாக உருவாக்குறோம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 300 பேர் தங்கும் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டிடம் ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் ஹாஸ்டல். அதே மாதிரி ஈரோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் 200 பேர் தங்கும் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டடம் ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். இது இப்போ கோயவை, ஈரோடு. அங்கே அதே போல் மைய பலவகை தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் சிறப்பு பயிலக மாணவர்களுக்காக சென்னை மைய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 300 பேர் தங்கும் வகையில் கூடுதல் ஆண்கள் விடுதி கட்டிடம் ரூபாய் 21 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆக புதுசாக 3 ஹாஸ்டல்ஸ் இப்போ கட்டுறோம். அதே போல் அனைத்து அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவியர்களுக்கென தனி ஓய்வறை கட்டிடம் ரூபாய் 8.55 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். கோயம்புத்தூர், சேலம் மற்றும் பர்கூர் ஆகிய இடங்களில் உள்ள 3 அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திரவியல் ஆய்வகம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். திருநெல்வேலி, தருமபுரி மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் உள்ள 3 அரசு பொறியியல் கல்லூரிகளில் மின்சார வாகன தொழில்நுட்ப ஆய்வகம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். 8 காரைக்குடி மற்றும் போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் உள்ள 2 அரசு பொறியியல் கல்லூரிகளில் பொருட்களின் இணையம் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் உள்ள 3 அரசு பொறியியல் கல்லூரிகளில் பொருள்சேர் உற்பத்தி ஆய்வகம் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். அதேபோல கேட், ஐஇஎஸ், சிஏடி, ஜிஎம்ஏடி, ஜிஆர்இ, ஐஇஎல்டிஎஸ் மற்றும் டோஃபல் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தீவிர பயிற்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையை 500 இருந்து 1400ஆக உயர்த்தப்படும். இதற்கான கூடுதலாக ரூபாய் 77 லட்சம் நிதி ஒதுக்கப்படும். இந்த பயிற்சி பெறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த ட்ரைனிங்காக பணம் கொடுக்கறதா. அந்த மாதிரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தேவையான தளவாடங்கள் ரூபாய் 7.5 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் செயல்படும் தமிழ்நாடு வரலாற்று ஆராய்ச்சி மன்றம் மீளுருவாக்கம் செய்யப்படும். திருச்சிராப்பள்ளி அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கத்தில் வேடிக்கை அறிவியல் காட்சிக்கூடம் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். அதுதான் அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலே மாணவர் சேர்க்கை 20%, 15%, 10% அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பையும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலையை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு சிறப்பு நிதியை ஒதுக்கி அந்த பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு அரசு முன்வருமா என்றும், இன்றைக்கு கல்வராயன் மலையை கள்ளச்சாராய மலை என்று எல்லோரும் அழைக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது, அதை மாற்றி மக்கள் பயன்படுத்துகின்ற அதிகமான மக்கள் வந்து சென்றால் அது தடுக்கப்படும். அல்லது சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வராயன் மலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாகும். அந்த இடத்தில் மேம்பாடு செய்வது என்பது அவசியம். இருப்பினும் இது குறித்து நமது அரசின் நிதிநிலைமைக்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை பெற்று அதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு முதல் ஜனவரி திங்கள் 25ஆம் நாளினை தமிழ் மொழி தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்படும். கடந்த காலங்களில் பிறமொழி திணிப்பால் தாய்மொழி தமிழுக்கு வந்த ஆபத்தை எதிர்த்து தங்கள் இன்னுயிரை ஈர்த்த மொழி தீரர்களின் தியாகத்தை போற்றும் வண்ணம் வரும் 2025ஆம் ஆண்டு தலைப்பு இந்த 2 அறிவிப்பினை மட்டும் முழுமையாக படிக்க அனுமதி கேட்கிறேன். மீதி தலைப்புகளை படிக்கிற போது மீதி அங்கு பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன். 2025ஆம் ஆண்டு முதல் ஜனவரி திங்கள் 25ஆம் நாளினை தமிழ் மொழி தியாகிகள் நாளாக கடைபிடித்து சென்னையில் உள்ள நினைவங்களில் வீர வணக்கம் செலுத்தப்படும். அறிவிப்பு 2. 2025ஆம் ஆண்டு முதல் ஜூன் திங்கள் ஆண்டு ஜூன் திங்கள் 3ஆம் நாளினை செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு 12/10/2004 அன்று தமிழை செம்மொழியாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தலைமையில் முதல் முறையாக 2010ஆம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாடு தமிழ் மக்களின் விழாவாக கோவையில் சிறப்பாக நடத்தப்பட்டது. தமிழ் செம்மொழிக்கு தகுதி பெற்று தந்த முத்தமிழ் கலைஞர் அவர்களின் பெருமையை போற்றிடும் வகையில் அவர் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 3ஆம் நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும். மேலும் செம்மொழியின் சிறப்பையும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களின் தமிழ் தொண்டனையும் பெருமையும் மாணவரிடத்தில் உணர்த்திடும் வகையில் ஆண்டுதோறும் அனைத்து மாவட்டங்களில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் வாயிலாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி இயக்கம் வாயிலாகவும் கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தப்படும். தமிழ் வளர்ச்சி துறையால் நடத்தப்படும் விழா செலவினம் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கிட ₹1,88,57,057 வழங்கப்படும் ஆண்டுதோறும். தமிழர் தலைப்பு 3 தமிழர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படும். அதேபோல தலைப்பு 4 சிறந்த நூல்களை எழுதும் நூலாசிரியர் நூலை பதிப்பிக்கும் பதிப்பாளருக்கு பரிசு தொகை உயர்த்தி வழங்கப்படும். தலைப்பு 5 கவிஞர் முடியரசனார் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ₹50 லட்சம் செலவில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். தலைப்பு 6 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் புதிய விருதுகள் வழங்கப்படும். சண்டிகர் தமிழ் மன்றத்தின் கட்டணம் விரிவாக்க பணிகளுக்கு ₹50 லட்சம் நிதி ஒப்பளிக்கப்படும். தலைப்பு 8 டெல்லி தமிழ் சங்கத்தின் கலையரங்கத்தினை புனரமைக்க ₹50 லட்சம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.